வெல்கம் பேக் டு மை சேனல் அவரும் பிஆர்டி ஒர்க்ஸ். நம்ம சேனலில் கேன்வா ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ டே 1 கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பேஸ் பேஜ் ரெடி பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கேன்வா ஃப்ரீ கிளாஸ் வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் நெக் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ பாட் நெக்கு, போட் நெக், அப்புறம் வந்து எப்படி ஒரு பல்லக்கு டிசைன், அப்புறம் ஒரு வீ நெக் டிசைன் சொல்லிட்டு, அப்புறம் ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு வந்து லாங் கிராஸ் 16 தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வச்சு நம்ம கேன்வாவில் வந்து இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம 11 கிராஸ் 16 வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எலிமெண்ட்ஸில் போக போகிறோம். எலிமெண்ட்ஸில் போய் கர்வ் லைன் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி அலைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட் நெக் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் லைன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம வந்து கர்வ் லைன் எப்படி சூஸ் பண்ணணும்? ஸோ எலிமெண்ட்ஸில் போய் கர்வ் நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா ஒரு கர்வ் டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ இந்த கர்வை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நெக் டிசைன் சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட் லேயரை வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணதுக்கு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும், சரிங்களா? இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். தென் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பாட் நெக்குக்கு இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கும், சரிங்களா? ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த நெக்கு சைஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ எனக்கு வந்து இது இந்த அளவுக்கு போதும், சரிங்களா, சைஸு. ஸோ அதனால் நான் இந்த சைஸுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சேம் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரொட்டேட் பண்ணி சேமாக இதே சைடில் வந்து நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து வேரி ஆகாது. உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் இதை வந்து அலைன் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செமி சர்க்கிளை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செமி சர்க்கிள்னு இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செமி சர்க்கிள் வரும். இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் வரும். நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணிப்போம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் எடுத்தாச்சு. செமி சர்க்கிள் எடுத்து இந்த சைஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ராப் பண்ண போகிறோம், சரிங்களா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் க்ராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எதில் வந்து க்ராப் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து க்ராப் ஆகி வந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு பாக் நெக் டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் கேன்வா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பிக்சரை வந்து செட் பண்ண வைக்கணும். அதுக்கு வேண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் வந்து க்ராப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப் ஆப்ஷன் வந்துடும், சரிங்களா? இந்த க்ராப் ஆப்ஷனை வந்து எங்கே வந்து உங்களுக்கு அந்த பிக்சரை வந்து செட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் க்ராப் ஆப்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து க்ராப் ஆகி கிடச்சிடும், சரிங்களா? ஸோ க்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு க்ராப் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ க்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இவ்வளோ இடம் வேண்டாம் அப்படின்னா நான் இவ்வளோ இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு க்ராப் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு க்ராப்பாக வந்துடும். ஸோ க்ராப்பாக வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த டிசைனை வந்து நான் ஏற்கனவே வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த இமேஜை வந்து நான் இதில் வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் டிசைனை நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும், சரிங்களா? ஸோ நான் அதனால் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீகாக்கை வந்து இதில் செட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து பீகாக்கை வந்து அலைன் பண்ண போகிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான டிசைனை வந்து ஒரு பாட் நெக்கில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கான டிசைனை நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாட் நெக் வந்து டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் ஒரு பாட் நெக் டிசைன் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ஒரு டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கணும்.